ஹாய், வணக்கம். சௌக்கியமா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் கறி குழம்பு வைக்கலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி வைக்கலாம். கறி வாங்கி அலசி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 3 எடுத்து அரிஞ்சு வச்சுட்டேன் பொடியாக. தக்காளி வச்சுருக்கேன். பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு வச்சுருக்கேன். கறி குழம்பு எப்படி வைக்கிறதுனா ரொம்ப ஈஸி. அதை எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி வைக்கிறேன்னு சொல்கிறேன். குக்கரை எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் போட்டு அந்த பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் தக்காளியும் போட்டு எல்லாத்தையும் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கணும். வதங்கி கொஞ்சம் இது நல்லா வதங்கிட்ட உடனே கறியும் போட்டு வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். மஞ்சத்தூள், உப்பு, காரம் வேணான்றவங்க கொஞ்சம் குறைச்சி கூட 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு இத்தனை நல்லா கலக்கிட்டு ஒரு 3 விசில் வைக்கணும். 3 விசில் வச்சா நல்லா வெந்துடும். தேங்காய் வேண்டிய அளவுக்கு அரை முடி அரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும். அதிகமாக ஊற்றக்கூடாது. அரை முடி அரைச்சி ஊற்றுக்கும். அதே மாதிரி தக்காளியும் ஒன்று தான் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. அந்த புளிப்பு இருக்கக்கூடாது. அதனால் தேங்காவை ஊற்றிடணும். தேங்காவை அரைச்சி ஊற்றிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு அது மேலே எண்ணெய் கடாயில் ஊற்றி கடுகு போட்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட்டு நல்லா கலக்கி இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். தேங்காய் ஊற்றி கொச்சப்புறம் கறி குழம்பு ரெடி. சாப்பிட்லாம் வாங்க, செய்யலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். குக்கர் வைக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டேன். பாருங்க, 1/2 கிலோ கறி, ஒரே ஒரு தக்காளி, பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு, நமக்கு தேவையான அளவு போடணும். அது 1 ஸ்பூன். இது வெங்காயம், இவ்வளோ வெங்காயம் போடணும். வெங்காயத்தை போட்டேன். வதங்கட்டும் கொஞ்ச நேரம். ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்பு. தக்காளி போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போடுறோம். போன வாரம் பாயா செய்திருந்தேன். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? செய்து பார்த்தீங்களா? நல்லா இருந்ததா? நல்லா இருக்கும். அதான் பாயா தான் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வாரம் கறி குழம்பு செய்யுங்க. செய்து பாருங்கள். இது செய்யுங்க. அடுத்த வாரம் அது கொஞ்சம் வதங்கிடுச்சு. வெங்காயம் கறி போடுறேன். தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு போடணும். எதையும் அப்போ தான் எந்த ஸ்மெல்லும் வராது. கறி போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கணும். கறி போட்டு வதங்கினதும் கொஞ்ச நேரம் போட்டு தூள் போடணும். ஒன்று 2 3 போதும். அப்போ விட்டுருங்க, போதும். ஒரு 1/2 கரண்டி 3.5. இதுக்கு குழம்பு தூள்லாம் எதுவும் வேண்டாம், வெறும் மிளகாத்தூளே போதும். மஞ்சள் தூள் போட்டு
இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்று எல்லாத்தையும் போட்டு போதுமான அளவு தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு காரம் போட்டு கலக்கிட்டு டேஸ்ட் பார்க்குறேன். எல்லாம் கரெக்டாக இருக்கு. இப்போ மூடிடலாம். மூடிட்டு ஒரு 3 விசில் வரணும். 3 விசில். ஆமாம், வரட்டும். அது வரைக்கும் மாமி போய் ரெஸ்ட் எடுங்க. தேங்காவை அரைச்சிடலாம். இந்த 3 விசில் வந்துடுச்சு. இதை திறந்து பார்க்கலாம். வெந்துட்டுருக்கோம். கறி சூப்பராக வந்துடுச்சு. வந்துடுச்சு கறி. இப்போ இந்த தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காவை ஊற்றிடுறேன். ஒரு சின்ன அவ்வளோ முடி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன். தேங்காய் அரைச்சது எடுத்து நல்லா ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடணும். தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பாருங்க, சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை 3 தான் போடணும். இது ஆகிப்போச்சு. இப்போ பட்டலங்கம் போட்டாச்சு. அது சிவந்து போச்சு. கருவேப்பிலையும் போட்டு கறி குழம்பு தாளிச்சாச்சு. கறி குழம்பு தாளிச்சிட்டேன். சுட சுட கறி குழம்பு ரெடி. இதுக்கு இட்லியும் வச்சுக்கலாம், இடியாப்பம் வச்சுக்கலாம், தோசை வச்சுக்கலாம், எது ஒன்றா வச்சுக்கலாம். நான் இடியாப்பம் தான் வாங்கி வச்சுருக்கேன். இட்லியெல்லாம் என்னால் சுட முடியல. இட்லியும் அது இடியாப்பத்தை வச்சு கறி குழம்பு வச்சுன்னு சாப்பிடணும் டிஃபனுக்கு. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள், இடியாப்பமும் கறி குழம்பும் டிஃபன் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா டிசி லெமனேடுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.